என்னையா கடைசி பாஸ் ம். அவன பதில் அவசரமா முடிச்சிருப்போம். இந்த வாட்டி பாருங்க ஜஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. விட்டு போச்சு. ம். நான் ரொம்ப நாள் விளையாடல. ஆனா ஜோட் முடிச்சிட்டோம். கிரிம் மாஸ்டர் முடிச்சாச்சு கைஸ். ஜோட்டு இதோட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நைட்மேர் தானுங்க. நைட்மேர் கிரிம் முடிச்சாச்சு. கைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா இருக்கு? எவ்வளவு நேரம் கத்தாச்சு? ஜஸ்ட் எவ்வளவு? சீ! சரி அங்க உட்காரக்கு இருக்கு. சரி ஓகே பாத்துக்கலாம் போ. ஓ பார்த்தா என்ன பார்த்தாச்சு கைஸ். பார்க்காம இருந்தா போய் பாத்துருங்க. அப்பதான் அங்க ஸ்கில்ஸ் பத்தி பார்த்தப்ப ஒரு 2 செகண்ட் கட் சீன் இருக்கு. பண்ணலாம்னு தோணுது. ஒண்ணும் இல்லங்க. 2 பேரும் ஜெனட் பாராட்டு பாப்பாங்க. சரி ஹார்னட் நான் உள்ள போறேன் நீ உள்ள பாத்துக்க ஓகேவா? அன்னைக்கே படிச்சிட்டோம். சொல்லிடாம என்ன? எனக்கு கதை முடிச்ச சொல்லிருக்க அப்படியே. போய் டாஷ்போர்ட் போயா. கதை மட்டும் முடிச்ச சொல்லிருக்க அப்படியே. நீங்க சண்டை போடுங்க அப்படியே சொல்றேன். ஏங்க கைஸ் இவ்வளவுதான் முடிக்க முடியாம இருந்துச்சு ரேடியன்ஸ். போனதும் நம்ம அப்சல்யூட் ரேடியன்ஸ்னு. பார்த்தப்ப நம்ம தனியா போடுவோம். அதுக்கு இப்போ நம்ம இது வச்சிருக்கோம் என்னங்க? அதான் குவிக் ஸ்லாஷா. ஆ அது வச்சிருக்கோம் கைஸ். அப்பதான் சல்சல் அடிக்க முடியும் கைஸ். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கண்ட்ரோலர் கொஞ்சம் இது பண்ணிருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா வரும்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கலாம். ஆமாயா ஸ்மூத்தா வருதுயா. என்னதுங்க? கண்ட்ரோலர்ஸ் பண்ணல ஸ்மூத். பாரியா நல்லா வெற்றிகரமா வருது. என்னங்க ஸ்மூத்? ஆமா 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 அன்னைக்கு பண்ணலங்க ஞாபகம் இல்லையா? ஓடு சாட்டா அடிக்கிறானே. நீ செத்தாண்டாவன். எங்க கெட் குட் வா. முக்கட வச்சு முடிச்சு கட்டுங்க முனியாண்டி. ஏய் உனக்கு இந்த லைஃப்ல போதும்டா. உனக்கு இதே ஜாஸ்தின்னு கேட்டா குத்து இனிமேல் நம்ம இது போட்டியா வேணாங்க. டேய் லைஃப்ல ஒழுங்கா உடனே நீ குத்திக்க அவ்வளவுதான். ஷூ ஒட்டி அடிக்கிறோம் கைஸ். ஆமாங்க. கெட் குட். வாடி ஒரு குட் எண்டிங்ல என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. அமுத்து விடு. நீங்க பாருங்க இதுல. நீங்க லைஃப் ஃபுல்லா இதனால பிரச்சனை இல்ல. வந்து விட்டோம். யாரோட சண்டை போடணும் தெரியும் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா போன பாட்டுல சூரிய கடவுளோட சண்டை போடுறாங்க. சூரிய கடவுளோட இந்த வாட்டி முடிச்சிருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி நாங்க இந்த கேம் எப்போ உங்களோட நாங்க சரி ட்ரைனிங் பண்ணலன்னு சொன்னதுதான் கைஸ். ட்ரைனிங் இதுவரைக்கும் பண்ணவே இல்லை நாங்க. ஆமா என்ன ஒரு 10 வருஷம் ஆகுமா? இல்ல அதுக்கு மேல ஆகலாமா? வாய்ப்பு இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா ஒரு நேரத்துல முடிச்சிடலாம் நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை தான். போடு. பரவாயில்ல வெற்றிக்கு இதெல்லாம் நானே தொட பாருங்க. அதான் கஷ்டம். பாத்து ஜி போடு. எங்க தள்ளிட்டு போகுது நம்மள? என்ன பண்ண கேம் பக்கன்னு போ. முக்கு பாசிட்டிவிங்க இல்லையா? சி நல்லா அடிக்கிறாங்க. ட்ரைனிங்கா இல்ல. முடிச்சிட்டான் கொண்டான். ஃபாஸ்ட் ஸ்டீலிங் ஏதாச்சும் இருக்காங்க. ஃபாஸ்ட் ஸ்டீலிங்ல அது வச்சுக்கலாம். ஏன் பேசாம அங்க போயிட்டு இதான் மதிப்பு இனிமேல். ஃபாஸ்ட் ஸ்டீலிங்ல வைக்கிறது வேஸ்ட். இது கரெக்டா தான் நம்ம வச்சுக்கிறது கரெக்டா தான். நீ வாடடி கைஸ் எடுத்தே படுக்க போட்டான் பாத்துக்கலாம். ஒன்றுல பிரச்சனை இல்லடா நாங்க அடிக்கிறது. உடனே நீ குத்து. இப்போ கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியன்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூச்சிகள் வளர்க்கு ஏன் அப்படி போறேன். பூச்சிகள் வளர்க்குறத பத்தி இது கஷ்டம். அது இந்த பூச்சிகள் வளர்க்குறத பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து பரப்பிடும். அதாவது மைண்ட் அஃபெக்டிங். அதாவது நம்ம மனசை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுற மாதிரி வந்து இது பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் எப்படி இருக்காரு. ஆக்சுவலி நம்ம அண்ணனும் சகோதரன். ஆக்சுவலி நம்ம இப்பவே முடிக்கலாம். நமக்கு எண்டிங் தேவையில்லை. முடிக்கணும்னா முடிச்சிடலாம். பார்க்கலாம். பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அந்த எண்டிங் போயிடலாம். எண்டிங்காங்க ஏதோ ஒரு எண்டிங் தான் போதும். இல்லை பேட் எண்டிங் பார்த்தாலும் ஒரு நல்ல எண்டிங் அப்படி எடுத்துலாம். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறோம்ல டிடி சி ஏய் நில்றா. சும்மா போச்சு. அடி வாங்கலாம் நினைக்கிறேன். ஓகே எப்படி அடிக்கணும் பார்த்து சி எழுத்து போட்டுரு. அடி ஐயா. இப்போ எழுத்து விடலாம். ஓகே அவ்வளோதாங்க. பர்ஃபெக்ட். எத்தனை அடி? ஏத்தனது அப்படியே போயிடுச்சியா? அடி என்னோட இப்படி விடுற காம்போ. ஏன் நகர்ற அப்படி நின்றுயா? என்னோட இப்படி விடுற. ஓகே அது இது மட்டும் விட்டுறாதுடா. அந்த விடுவானே அந்த சூரியன் மாதிரி அப்படி நாயே அப்படி நிறுத்துற. நீ எதுக்குடா நகர்ற?
ஆ ஏய் ச்சீ இது வேற வருதுங்க. அவ்வளவுதான்டா, நீ முடிஞ்சடா. அடி அடியா, போடு அவன அடி. ஏய் ச்சே முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஈஸி தான். அந்த ஈஸி தான் கைஸ், ஈஸி தான் கைஸ். ஃபியூரி ஆஃப் ஃபால் வந்து அத்தனை பேருக்கு அடிதான். ஃபியூரி ஆஃப் ஃபால் மட்டும் வரட்டும் முடிச்சிடலாம். ஈஸி தான். ஆனா அந்த அளவுக்கு போக வேண்டாம் என்ன கேட்டா. ஏன்னா எப்போவெல்லாம் நமக்கு டிஃபென்ஸ் வரலையோ ம் அப்போல்லாம் அடியே தான். ஏன்னா இப்படி ஆடுறவே நம்ம சில்க் சாங் முடிச்சிருவோமா? ஏ சில்க் சாங்குடியா மோல் இதை பாரியா, அதுக்கு சில்க்கு போயிட்டான். அடி 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 பர்ஃபெக்ட்டா டச் பண்ணியா வா வா. ப்ரோ. ஏய் என்னடா? இந்த மாதிரி இருந்தா அவன் பரவாயில்ல, அவன் என்னவோ எப்படி இருக்கான். அப்புறம் இந்த ரேடியன்ஸ் கதை சொல்லிடுறாங்க, நீங்க கேட்டுருக்காதீங்க. சொல்லுங்க. இந்த ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஜந்து கைஸ், அதாவது ஹையர் பீயிங். அதாவது இந்த பூச்சியோட இடத்துல ஒரு பெரிய ராஜா மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஏன் நகர மாட்டேங்கிறான்? ஏ என்னாச்சு? என்னாச்சு? அவன் அடிக்கிட்டோங்க, ஒரு ரெண்டு அடிக்கிட்டோம். போறோம். ஏன் திடீர்னு நகரலாங்க அவன்? பக் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியே எப்படி சொல்றது? கண்ட்ரோலர் ட்ரிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு. இருக்கலாம், கண்ட்ரோலர் ட்ரிஃப்டா இருக்கலாம். சரி ஓகே. அதாவது இந்த ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா, அதாவது பேல் கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெசல் தேடிட்டு இருப்பாரு. அந்த வெசலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தேடுவார்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது காலியா இருக்கணும். இருக்கும் ஆனா எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் உடம்ப மட்டும் தேடுறாரு. வாமா கெட்டு ஆனா இந்த ஆக்சுவலி நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெசலா மாறி இருப்பாரு. ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னா பேல் கிங்கோட அட்டாச் இருந்தனால, கொஞ்சம் எமோஷன் இருந்தனால இந்த மாதிரி ஆயிட்டாரு, இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு. அப்படியா? எதுவுமே இல்லாம இருக்கணும், காலியா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதாகும். அவ்வளோதான். எவ்வளோ அடிட்டா அவங்க. போடு. தப்பிச்சிடலாம். அடியே வந்துடுச்சு. எடுத்து போட்டுலையா? என்கிட்ட இல்ல. ஏய் அவ்வளோதான், கத்தி வச்சிருச்சுலாங்க நம்ம அது போடுறதுக்கு. டச் பண்ண ஷேடோ போட்டேன். வந்துடு. போடு அடி. என்னையா ஜம்ப் பண்ணியா? இப்போதைக்கு இதுல தப்பிப்போம். சீ அடி வாங்கினேன், அது வேற வருது. ஏ போடா. எதுக்குடா மேல இருந்தா விடுறீங்க, கீழே வரதே பத்தாதுன்னு. போதுங்க. சீ பண்ணனே டாஸ். நல்லா பண்ணடா டாஸ். ஓகே. அப்படி வரும். அடுத்து எப்படி? அவ்வளவுதான். எத்தனை டைம் இல்லையா? போதுங்க. அவ்வளவுதான் அவ்வளவு ஏத்தவே முடியும். சீ நோ வரல. முடிச்சிட்டாங்க. என்னையா பண்றது? ஃபியூரி ஆஃப் ஃபால் கடைசியா தான் வரணுமா? இத்தனை நாங்க ஃபுல் இது எடுத்துருவோம் கைஸ். நாங்க செக் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரைஸ் பார்ப்போம். அப்புறம் அப்ளைன்லாம் நோட் ஆனாங்க. அடி ஷூவோட அடிக்கிறாங்க அண்ணன். போடு. அடி போடு. இல்ல பர்ஃபெக்ட்டா முடிச்சலாம். இவன் சீ இவன் அடி ஈஸிங்க. இவனை போட்டு தாக்குறத நம்ம அடிக்கிறதா என்ன சாலான் ஈஸியாடா? இவன் ஈஸியா இருக்காங்க, அவன் கஷ்டமா இல்லைங்க. அப்போ நோய் வாய்ப்பு என்னடா பறக்குற? நமக்கு அடி ஏன் இப்படி வருது நமக்கு தெரியலங்க. ஃபிட் ஆகுங்க ஜாஸ்திக்கு. தெரிஞ்ச ஜாஸ்திக்கு ஆயுஸ் முடிய போகுது. பாத்து மத்தி அடி தெரியுடா. தூக்கி காமிக்கிறேன், நான் தூக்குறேன், ஒண்ணுமே இல்ல. குயிக் ஷாட்ஸ் எவ்வளவு இதா இருக்கு டக்குனு. அதான் நல்லாதான் போச்சு. ரேடியன்ஸ் மட்டும் இந்த மாதிரி கீழே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு இருக்குங்க, அந்த யானி மாதிரி இருக்குனியா பெருசா கத்தி. நிஜமா இந்த இது வா அந்த ஆணிமா இருந்தா ஈஸியா இருக்கு நமக்கு. சாவுடா. அப்படியே அவ்வளவுதான். ஓடு சுரண்டிங்க. ஓடி அடிச்சுக்கோங்க அவனை. எதுக்கியா என்னையா வச்சு? சீ எப்படி அடிக்கியா? ஏன் அப்படி ஆகுன்னு தெரியலங்க. எப்படி அடிக்க போற அவனை? டேய் இது வேற இருக்காடா உனக்கு. ஏய் நோ. ஜஸ்ட் ஜம்பிள் ஜம்ப் தான் பண்ணேனா, வச்சிருக்கேடா. வா. நேரத்துல முடிச்சுலாங்க. வருது. ஓகே ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்ல. அதார விடுறான்டா. டேய் வா தப்பிப்போ. கத்துக்க வேண்டியதான். பர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அடி. நீ அடி. என்னாச்சு? முடிஞ்சோ? ஆமாயா, அவ்வளவுதாங்க.
தப்பிச்சிரு. இதாங்க எல்லா வாட்டியும் மாட்டுவோம். ஆனா அடிக்காதியா. அடிக்கல. அப்படின்னா அவன் தப்பிக்கணும். அவ்வளவுதான் நீ முடிஞ்சடா டேய். எத்தனை எவ்வளவு நேரம்? இன்னும் தெரியல. இன்னும் 2 பேஸ் இருக்கியா? இதுக்கு எப்படின்ற? நோ 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 தப்பிடு தப்பிடு தப்பிடுறா. கத்தாதடா நீ வேற ஏன்டா உயிரை கலப்புற? ஏதாச்சும் பண்ணுமாங்க நம்ம? தெரியலங்க. ரன் பண்ணி போறியா? ஏன் பரலையா? அடியா? அடிக்கணும் அவனை. ஏங்க, அதெல்லாம் நான் அடிக்கணும். அதான் கேட்டேன் உங்களை. அவ்வளவு நேரம் நீ சும்மா தள்ளி சொல்லிட்டு இருந்தீங்க. நீதான் தப்பி அதுக்காக தான் இருந்த. நாம நான் அடிச்சு பார்த்து வரல. கண்ட்ரோல் என்னாச்சுன்னு தெரியலங்க. கண்ட்ரோல் கேம் பக்கான்னு தெரியல guys. அது வேற பிரச்சனையா இருக்கு. ஒரு கேம் நிமிஷம் guys. பார்க்கல இல்லைங்க. இதோட போடுறமே வருது அது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னாச்சு? எனர்ஜி சேவர் இருக்கா? நினைக்கிறேன். ஆனா செம்ம அடி வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் இதுல. போட்டி வாங்கினா ஆ, இவன் தப்புங்க. அவ்வளவுதான் போடு போடு. டேய் உன் ராஜா வர சொல்றா. டேய் சாலா ரேடியன்ஸ் வர சொல்லு. அவன் செத்துட்டாங்க. இருக்குங்க. அவ்வளவுதான் ஈஸியா போடலாம். அவ்வளவுதான் அப்படியே முக்குல பாருங்க பாருங்க பறக்குறான் பாருங்க அவன். எங்கடா போறேன்? அதுதான் மேப் டிஸ்கவர்டுன்னு சீக்கிரட் இருக்காங்க. தூக்கி வீசுது. ஏங்க அது? ரிஃப்ட் ஆகுதுங்க நமக்கு. இல்ல பக் ஆகுதா நம்ம? அடியா என்னையா பண்ற? ஃபர்ஸ்ட் இதுல இப்படிதான் பண்றது நீ? முடிச்சிடலாங்க ஈஸி தாங்க. இது இப்ப தூக்கி வீசுது அது. ஏன் தெரியல தெரியல. தெரியல. அவ்வளவுதான். டெட் கூட வந்துருவா. போடுமா அவ்வளவுதான். கைஸ். ஹார்ட் வேற லெவலுக்கு சத்தி உண்மை சொன்னா. அடே அவளுக்கு சில்க் சாங்ல தான் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்ட்டு. அவ அருமை அப்பதாங்க புரிஞ்சுச்சு அப்படின்னு. வாடா டேய். சீக்கிரம் போடுங்க. ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. சூப்பருங்க. பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அடியா. என்கிட்ட அத்தனையும் உனக்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன். நீ நல்ல அடி வாங்க. ஓகேங்க. நீங்க அடி அடி அடி. ஓகே ஓகே. ஏய் ஓகே ஓகே. அவ்வளவுதான். அப்படிதான் அடிக்கணும். அந்த அப்படிதாங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சாங்க. சீ அந்த சைடு போயிட்டாங்க. கீழே வர விட்டுட்டேன். ஏய் ஏய் ஷோ எல்லா இடத்தையும் விடுறான்டா டேய். இது போட்டியா? வேணாம் ரவி டாஸ் இல்ல. அவ்வளவுதான். ஏய் நிறுத்தியா? நான் வருது. பரவாயில்ல. புண்ணியமா போச்சு. ஆமா ஒரு நிமிஷம். ஏய் இது ஏன்டா விடுறீங்க? லைஃப் போச்சா? ஐயோ நோ. இதான் இந்த பேஸ் தாங்க போடுறது. சே இந்த பேஸ் தாங்க முடியலங்க. எப்படி அடிக்கிறது இது? இந்த பேஸுக்கு பேசாம கீழே நின்னுட்டு இந்த மேல இது போட்டுட்டா போட முடியாதுங்க. இந்த பேஸ்க்கு எத்தனை அடிக்குதுன்னு தெரியலங்க. அதான் பிரச்சனை இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளவு பரவாயில்ல. செகண்ட் பேஸ் வரைக்கும் வந்துட்டோம் இந்த வாட்டி. போனதே அது கூட வரல. வந்தோம் நம்ம செத்துட்டு தெரியாம. அவ்வளவுதான் அடிச்சிடலாங்க. ஆக்சுவலி அது கீழ இருந்து வர மாதிரி இருந்து பரவாயில்லங்க. மேல இருந்து வரனால அடி பாக்குறான். அவன் இவங்க தான் அடிக்கிறான். அவனுங்க துரத்த அடிக்கிறாங்க. ஏன் பறக்குறானே தெரியல பி. அங்க பறக்குறானே இல்ல. அவ்வளவுதான் சந்தோஷம். ஆனா இப்போதைக்கு அந்த பாஸ்கெட் இந்த இதுக்கு எந்த சண்டையும் போட்டது இல்ல. அதே சந்தோஷம். எங்கிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் பாருங்க. நல்லா அடிக்குது. ஆக்சுவலி அவனுக்கு கொஞ்சம் இது இருக்கிறதுனால அவன் நமக்காக ஹெல்ப் பண்றாங்க ஐசா. நம்ம கொஞ்சமா நம்மளுக்கு அன்பு இருக்கு. எமோஷன் கட்டுப்படுத்தி பண்றாங்க ஐசா. என்ன பண்ணா பேட் எண்டிங் நல்லா இருக்காதா? வேணாங்க. பேட் எண்டிங் வேணாங்க. அதனால அப்படி பார்த்தா எல்லாம் ஒண்ணுதாங்க. இவன் எப்படி இருந்தாலும் செத்துருவாங்க. மாவம் சீக்கிரம் இறக்கு. சீக்கிரம். அவ்வளவுதான். போடா. இல்ல அதெல்லாம் எண்டிங்கே நாசமா இருக்கும். நாம என்ன சொல்றேன் இப்ப ஜம்ப் பண்றோம்ல. ஜம்ப் பண்ணாம ஸ்பாம் பண்ணு. ஆமாயா சூப்பர்யா. ஏய் பெஸ்டா போச்சியா. சீ குதிரை தேவையில்ல. ஓகே அப்படி அடிக்கலாம். அப்போ நம்ம தான் தாய்லாம் பூச்சி வச்சுட்டு ரீச் ஆகுங்க. ஏய் எப்படி அடிச்ச? அது அடிக்க முடியுமா? நோ ஓடி அங்குது. நான் தப்பி கூடுறீங்கடா டே. ஏதோ உன் இடம்லாம் பெருசா பண்ணிருக்கேன். அதான் நினைக்கிறேன். இந்த பேசி கீழே கருப்பு. தள்ளு வெயிட் பண்ணு. அடி அடிக்கலாம். அடி அவ்வளோதான். முடிச்சா? இல்ல தெரியல. லைட் ஹெல்த் கொடு. ஹெல்த் குடுடா டேய்.
இல்லைங்க இன்னும் முடியலங்க ஹெல்த் குடிச்சிட்டு போடா டேய் சாலா. கைஸ் இன்னும் முடியல கைஸ் செகண்ட் பேஸ் கைஸ் இது பரவாயில்ல முடிச்சிட்டோம் இப்போ அடிக்கணுங்க உன்னை இன்னுமா டைம் அடிக்கணும் ஏய் அவ்வளோதான் நீ சூடி தான் உனக்கு ஏய் ஜஸ்டியா கீழே போனாலும் இது என்னடா பேட்டில் கிரவுண்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க ஒன்றும் இல்லை ஏங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க ஒன்றுமே இல்லை ஈஸி அடிச்சிடலாம் அவனை எப்படி அவன் மேலே குதிச்சு அப்படி பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பரவாயில்ல கீழே ஓ திரும்ப சண்டை போட முடியாதுடா டேய் சாப்பிடா சீக்கிரம் சாப்பிடா சீக்கிரம் டேய் முடியலடா நோ இங்க நிக்கறான்டா டேய் அடி எப்படி எக்ஸஸ்க்கு அடிச்சிட்டு இருந்தான் டாக்டர் சமத்தே வாங்கி இருப்பாங்க அவன் ஆடா கேஸ் நமக்கு முடிச்சலாம் அந்த பேஸ்ல ஈஸியா இருக்கான் அந்த பேஸ் ஈஸிங்க இல்ல ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம தேடம் புதுசா அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம் ஆமா குதிக்காம கீழ இருந்து போலாம் போகுது நம்ம பெருசா ஏதோ பண்றேன்னு தெரியல டேய் வாடா டேய் நீ அவ்வளவுதான் பாத்து டேய் சாலா உடுறவன ஈஸியாங்க பீரியட் பண்ண வா ஒரடி சில பேர் கிரிம்செல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஃபைட்டுக்கு அது இந்த ஃபைட்டுக்கு என்னது அந்த ரேடியன்ஸ் ஏய் அவன வர சொல்ற சாலா கூப்பிடுறவங்க அண்ணனே வர சொல்ற அவன ஃபைட் இருக்கான் சின்ன பையன் வெறியால கூப்பிடுங்கடா சின்ன பேர்லாம் சண்டை போட சூரியன் வர சொல்லு முடிஞ்சா சந்தனி சேர்த்தா சொல்லு சண்டன் தாங்க இது சில்க்ஸாங்க அப்படியா அதான் பாட்டி வருமே கிராண்ட் மதர் சில்க்னு கிராணி ஏய் இது வேற பறக்க விடுற நான் பயப்பட மாட்டேன் எத்தனை வாட்டி பறக்கிறது வர சொல்ல அவன கூப்பிடுறவங்க அண்ணனே வர சொல்ற சால வீலே பண்ண மாட்டேன் உனக்குலாம் வருவாங்க கெட் குடு வா முடிச்சலாம் எதுனா ஹாரன் தடுக்கிறாங்கன்னா இப்போ இறந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா பரவிடும் கைஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹாரன்ட்டே சொல்லிருப்பாங்க இது என்னால பண்ண முடியாது நீ மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிருப்பாங்க அதான் அவங்களோட வம்சாவளியின் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அடி அவ்வளவுதாங்க சூவட்டி வாங்கிட்டாங்க அவ்வளவுதான் நல்லா இருக்கியா அவ்வளவுதாங்க நல்லா ஆடிட்டு இருக்கியானே ஆடினியா சீக்கிரட்டா எங்கேயாச்சு இல்லங்க அப்புறம் என்ன கரெக்டா கரெக்டா அடிக்கிறாங்க இது போடு எடுத்து போடலாமா எடுத்து போடலாமா இது போட்டோம் நாளைக்கு கரெக்டா அந்த கட்டியா போய் நிக்கிறியா எடுத்து அடிப்பேன் எதுக்கு அங்க போடுற சுமை கைஸ் நீ வர வருது அந்த இது வேற வருது கம்பி வேற வருது அப்படின்னு எப்படி வந்த அதாங்க ஸ்கில்லு நிக்க விட மாட்டியாடா நீ டேய் ரெண்டரா கரெக்டா ஓகே அடிச்சலாம் அவ்வளவுதான் எப்படி உடனே தெரிஞ்சிச்சுடா அவ்வளவுதான்டா நீ சாலா முடிச்சு எப்படி அங்க இருந்து வர டேய் சாலா சாப்பிடா கதற விடுறானே நீ இப்போதான் முடியாடா இத பிஸ்க் அட்டாக் பண்ணுங்க டேய் அவ்வளவுதான் எழுத்து கொடுறோம் எழுத்து போ அவ்வளவுதான் போ எழுத்து கொடுத்து சாப்பிட நாயே நாளை ஏறணுமா இங்க இந்த முக்கு தான் வராங்க நீ நாயே எதுக்குடா இது வேற வருதியா இது கூட கொஞ்சம் ஆக மாட்டாங்க எப்படி அது கிளிச்சா இது அடிக்குது பரவாயில்ல எங்க நமக்கு அந்த பேஸ் நமக்கு ஹெல்த் விடுங்க அப்போ அதான் என் ஹெல்த் ஏற்ற முடியல என்னோட ஹெல்த் கொடுக்கல முடிச்சிடலாம் ஈஸி தான் செகண்ட் பேஸ் வந்துட்டோம் செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் கொஞ்சம் கஷ்டமா ஃபர்ஸ்ட் இது நம்ம போட்டுறோம்ல அவசரப்பட்டுறோம் அதான் இந்த தேர்ட் பேஸ் செகண்ட் பேஸ் கொஞ்சம் பொறுமை அடிக்கணும் ஏன்னா நிக்கிற கடமையில மற்றதுக்கு எல்லாமே விடுறாங்க அப்ப இல்ல அவன் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே போட்டதுக்கு அப்புறம் போக போட முடியுமா அதேதான் அந்த மாதிரி பண்ணி அடிச்சிடலாங்க அவனை ஆனா அப்பவும் கஷ்டம் தான் ஏன்னா ஃபுல் அடி தான் அவ்வளவுதான் கெட்டுடா அதுக்குள்ள வராங்க நீ சீக்கிரம் அவனை வர சொல்றா நீ எல்லா அடி அப்பதான் வருவாங்க போட்டு இதெல்லாம் ஈஸியா போச்சு ஆமா ஜப் ஆயிட்டாங்க ஆனா கஷ்டமா தான் இருக்கு சொல்லு நம்ம சொந்த அணுவை அடிக்கிறோம் கைஸ்
வந்துட்டா. தம்பி கிட்ட அடி வாங்குறீடா. ஏய் அடி திரும்பியா. ஏய் அடி அடியா. டேய் சீ. ஐயோ அடிச்சனா? அடிச்சிட்டேன். நாயே என்னத்துக்கு கைஸ் மொத்தமா திரும்பி திரும்பி அடிச்சிட்டோம் கைஸ். ச்சே. 2 3 போதும். ஒன்னு ரெடி. இப்போ ஒன்னு ரெடி கைஸ். பொறுமையா அடிக்கலாம் கைஸ். அவசரம் இல்ல. பொறுமையா அடி. பொறுமையா அடி. அவசரம் இல்ல. ஹெல்த் வச்சுக்கோங்க. அவசரம் இல்லங்க. அவசரம் அவசரம் ஹெல்த் கொஞ்சம் இல்ல. வச்சுக்கோங்க. வெளியே வரவே இல்ல. இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் அளவு பீசினா ஏய் டீ என்னடா டேய் ஹெல்த் போட்டுருங்க. ஹெல்த் போட்டுருங்க நாங்க. ஓகே ஓகே. நான் ஓடி ஓடு ஓடு. டீ ஸ்கிட் போச்சுடா. ஏய் தப்பி. ஐயோ அவ்வளோதான் நல்லா போச்சு நானே. ஹெல்த் போட்டு. ஓகே ஓகே. எழுதி போட்டுக்கலாம். பரவாயில்லைங்க. இப்ப நிறைய இதுல வந்துக்கோங்க லைஃப்ல. இதனால கொஞ்சம் கஷ்டம் தான். பாத்துக்கலாம். இல்லங்க சத்தியமா இப்ப லைஃப்ல ஆமா மாத்திட்டேன். மொத்தம் பொழாட்டி 3ல வந்தோம். அதான் தப்பு பண்ணிட்டோம். இந்த வாட்டி எங்க வரான்? இங்க நான் சென்டர் தாங்க வருவான். சீ. இல்ல பரவாயில்ல. உன்னுடி டேய் நீ கீழ விழுகிற மாதிரியே போறடா. ஜம்ப் பண்றா. எதுக்குடா வச்சிருக்க? சத்தியமா கஷ்டடா நீ. ஐயோ. அடி. ச்சே இருங்க. ஹெல்த் ஏத்திரு. டேய் ஓ. ஏன் ஜம்ப் பண்ணிக்கிறான்? நீ ஜம்ப் பண்ணிட்டு ஏற்கனவே. வந்துட்டா அடி. பரவாயில்ல அடி. சீ. கீழ விழுறோம். ஹெல்த் இருங்க. அடி. டேய் பரவாயில்ல. டேய் ஒரே பஸ் செத்துறியா? அடியா. நோ. டேய் சீ. ஒரு ஹெல்த் போடு. அவ்வளவுதான். மேல போடு. கடைசி பேசியா? அப்படியா? ஆமா கடைசி பேசு. பொறுமையா போ தயவு செஞ்சு. பொறுமையா போ. அதே யாரு பின்னாடி வரா? அதெல்லாம் கண்டுக்காதுக்கா நாயே. பொறுமையா போங்க. அவசரமே இல்ல. அவ்வளவுதாங்க முடிய போகுதுங்க. வந்துட்டோம். என்ன பண்ணுவோம்? இனி அடிக்கணும். அப்பா போடு முடிச்சுக்க. முடிஞ்சு ஆல் ஆஃப் நைட் கேம் முடிச்சாச்சு கைஸ். ஒரு வழியா நம்ம அண்ணங்கார வந்துட்டான்டா. அவனை பிடிச்சு உடணும். கண்ணை உடணும். போடு தரடா. ஆ கபாடத்தை திறந்து. இப்ப நமக்கு கோஸ்ட் ஆயிட்டோங்க. ஆமா. நம்ம கோஸ்ட் ஆயிட்டோம். அம்சி ஏதாச்சும் எக்ஸ் அட்டாக். அட்டாக் போடு. அடி சாட்ட அடிடா. ஸ்லோ ஓட்டிட்ட உனக்கு. நீ வாழ்க்கை நீ எந்திரிக்க மாட்டடா சாலா. ரேடியன்ஸ் ஈஸிதாங்க அவன். நம்ம போனாட்டே கஷ்டப்பட்டுட்டாங்க. கைஸ் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல கைஸ். ஈஸி தான் கைஸ். கஷ்டம் இது வந்துட்டோம். நம்ம தான் கஷ்டப்படுத்தி சாலா சாவடா. உள்ள புதஞ்சு போடா. எவ்வளவு எசன்ஸ் பாருங்க. இத்தனை நாள் உறிஞ்சிருக்கேன். வெற்றிகரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்லிமிட்டட் கைஸ். போடு. போடு. கதை காட்டிடுச்சு. அதான் சாத்துங்கடா. இந்த ஓட்டையை அடைச்சிருங்கடா. மத்தி கொஞ்சம் மாதிரி இருக்கு. அடைச்சிருங்கடா அதை. அவ்வளவுதாங்க. என்னாச்சு? சீல் பண்ணியாச்சு கைஸ். நம்ம சீல் பண்ண அழிச்சாச்சு அவனை. அந்த நாயை பிடிச்சு நெருப்புலயே அழிச்சாச்சு. சூட்டிடுச்சு. வெட்டியாச்சு. முன்னாடி பின்னாடி பேயை வெளிய விட்டுருப்பேன். திரும்ப பழையபடி ஆயிருச்சுங்க. இப்பதான் கைஸ் வெளிச்சம் வருது. இது நல்லா இருக்கு. பழையபடி ஆயிருச்சு. கட்சி நல்லா இருக்குங்க. இந்த கருப்பெல்லாம் இருந்துச்சுல. யாரு? ஹார்னெட். இவ அடுத்த கேமோட இதுங்க. போடு. ஓகே கைஸ் அடுத்த கேம் பாத்தீங்கன்னா புடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்களா ஒரு கேஜ்ல. இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. புடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லு. இப்ப நம்ம இப்படி முடிச்சாச்சுங்க நம்ம மிஷினை. ஆமா நம்ம வேலையை இந்த சீன்ல தான் வருமா? இப்ப நம்ம இறந்துட்டோம். நம்ம அந்த ஆன்மா தாங்க. நம்ம வெறும் உடல் மட்டும் தான் கைஸ். அதான் பக்கா கைஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பா. எத்தனை பேத்த போட்டேன் தெரியுமா அப்படின்னு பாக்குறோம் கீழ இருந்து. நம்மளும் இதெல்லாம் பாக்குதுங்க. ரசம் முடிச்சிட்டீங்களாடா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம அப்பா வந்து நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாரு வெசல்ஸ். அவங்க எல்லாம் தாங்க சிவங்க. அதான் சொன்னில எல்லாம் வராங்கன்னு. அவங்கதான் அவங்க. அவ்வளவுதான். இங்க எல்லாம் நிம்மதியா சாந்தறிறாங்க. சாவங்கடா. புதஞ்சு போங்கடா மனுக்குள்ளே. வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. எப்படியோ சில்க் சாங் முடிச்சாச்சு. ஆலோகிட்ட முடிச்சாச்சு. சில்க் சாங் உனக்கு தான் வெயிட்டிங் இரு. ஆனா அது ரொம்ப நேரம் கண்டென்ட். ஹீரோ டெட் எல்லா பாஸ்கெட்டையும் பாரு. ட்ரீம் நோ. இதுக்கு மேல கனவு காணாதடா. கனவு காண விட்டீங்கடா நீ. படுக்கோட்டிங்களா நீ. அவ்வளவுதாங்க. கேம் பை டீம் சரி. மாஸ் கைஸ். சூப்பர் கேம் கைஸ். வேற லெவல் கேம். எவ்வளவு நேரம்? ஹாஃப் அன் ஹவர் முடிச்சிட்டு சொன்ன மாதிரி. ஈஸியா தான் இருந்த பாஸ். ஃபர்ஸ்ட்ல தான் நம்ம கஷ்டப்படலாம். பரவாயில்லை.
அப்ப தெரியும் நம்மளுக்கு அவனை பத்தி ஆமா. எப்படி. ஆக்சுவலி நம்ம ஜம்ப் பண்ணி போட்டோம் தெரியுமா? ம். அவனுக்கு லைஃப் அதிகமா போயிருச்சு. அவ்வளவுதான். ஜம்ப் பண்ணி அந்த பவர் போட்டுருப்போம் மேல பேய் மாரி வர்றது. அதான். ஜம்ப் பண்ணி போட்டோம். அது பண்ண டைம் எடுத்துச்சு அப்புறம் லைஃப் போகுச்சு. என்னய்யா? பாட்டு வருதானே? ஆ ஏய் மொள ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாரியா? ஐயோ! ஆமா அது அதுதான் இருக்கு. பாத்திரியா? வாடி. ஆகுது கைஸ். 25 மினிட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரீக்கிங் 25 மினிட்ஸ் கைஸ். என்னது? இருக்கு ஏதாச்சும்? காட்டுக்கடை ஏதாச்சும்? பொசுக்குன்னு முடிச்சிடாதீங்கடா. அவ்வளவுதாங்க. கேம் முடிச்சாச்சு. இருங்க. போட்டு ஏதாச்சும் வரும் கீழ கடைசில. ஏதாச்சும் ஆனா கேம் சத்தியமா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேம் நான் பார்க்கும்போது என்னடா 2D கேம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் உள்ள போய் தெரிஞ்சுச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டா உள்ள இழுத்துருச்சு. ஏங்க எவ்வளவு நேரங்க கம்ப்ளீஷன் பண்ணிருக்கணுமோ கேம்? 103% கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இல்ல 104 வந்திருக்கும். மெயின் பாஸ் முடிச்சிட்டு இருப்போம். இல்ல ஆட முடியாது. 105 வந்து ஆட முடியாதுங்க. இன்னொரு கேம் ஆட முடியாது. அப்புறம் செத்துட்டேன் அப்புறம் எப்படி ஆடுவேன்? ஆமா ஃபர்ஸ்ட்ல அப்போ புதுசா தான் ஆடணும். காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் எல்லா பாஸும் முடிச்சாச்சு. ஆமா எனக்கு கேட்டா இல்ல ஒருத்தர் இருக்காங்க. யாருங்க? கலெக்டர்னு ஒருத்தர் இருந்தான். அவனை முடிக்கல நம்ம. சொல்லிருந்தீங்க அப்ப இதுலயே முடிச்சிக்கலாமே. வேணாம் அவன் வேஸ்ட் தான். ஒண்ணும் கொடுக்க மாட்டான். சரி. அந்த பூ குடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா அது வர முடியல கைஸ். பூ கொடுத்தாச்சுங்க. அப்படியா? ஆமா. ஹெல்த் ஏத்திட்டியா? ஆமா ஒரு ஹெல்த் ஏறிச்சு பாருங்க. பார்க்கல நானு. இன்னொரு இது இருக்கு. அதாவது கைஸ் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அடி படாம பூ கொண்டு போய் அங்க சேர்க்கணும். அப்ப கன்ஃபார்ம் நாங்க வீடியோ போட்டிருந்தோம்னா இந்த 25 நிமிஷம் வீடியோ 1 hour 20 மினிட்ஸ் அப்ப ஆயிடும். இது போயிருக்கலாம்ல நீங்க. எது? முன்னாடி இருந்துச்சு பூ குடுக்கறதுக்கு எண்டிங் கடைசின்னு சின்னதா காட்டுவாங்க. சரி பரவாயில்ல அது ஒண்ணும் பிரச்சனை அப்படியா? இல்ல. சொல்லிதான் கொடுத்து ஜங்க் பிட் இருக்குல்ல. ஆமா அது தொக்கன் இருப்பால அன்லாக் பண்ணல தெரியாம சிம்பிளுக்கு கொடுத்து ஆமா. அவங்க கிட்ட பூ கொடுத்தா அதான் சொல்லுவோம். சின்ன அப்படி சும்மா காட்டுவாங்க பூ வச்சு. ஆனா அப்போ அடிவாகம் தானே பண்ணுவோம். ஆமா அப்போ அடி வாங்க தான் போகும். இப்படி சொல்லிருந்தீங்கன்னா அங்கே போயிருப்பேன். இல்ல பரவாயில்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பூ எதுக்குன்னா சும்மா கொடுக்கறது அன்பளிப்புக்காக எல்லாத்துக்கிட்டையும் வர. பாத் ஆஃப் ஃபெயில் முடிச்சிட்டோம். ஆனா அவங்க கீழே அவங்க முடிக்க முடியல. ஆனா பாத் ஆஃப் பெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. இல்ல பாத் ஆஃப் ஃபெயில் கூட எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு கைஸ். ஆனா எப்படி இந்த சொல்ற அளவுக்கு நான் கடைசி பஸ் இந்த பாஸ் முடிச்ச அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இன்னொன்னு சொன்னாங்க இருக்காங்க. இது அப்சல்யூட் ரேடியன்ஸ் இருக்குயா. இப்படி அவன் எப்படி கொடுக்கணும்? அது வேறங்க. இது பாத்தீங்கன்னா சாதா ரேடியன்ஸ். அப்சல்யூட் ரேடியன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருப்பான். எப்படி நைட் மேர் கிரிமினல் ஒருத்தன் தான். அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் அதே ஃபெஸ்ட் தான். அதே மாதிரி தான் இருப்பான். அப்புறம் ஆனா அதுல கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த இவ்வளவு தூரம் சாதனை வந்ததுக்கு பண்ணதுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்களாமா. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நிச்சயமா கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றான். எனி பட்டன்ல இல்ல எப்பவுமே அன்றும் இன்றும் ஏ தான் கொடுப்பேன் கைஸ். அடுத்த கேம் கம்ப்ளீஷன் எவ்வளவு தரும்? கேம் கம்ப்ளீஷன் காட்டுங்கடா. 103 3% டைம் 47 hours. 40 கிட்டத்தட்ட 50 மணி நேரம். பரவாயில்ல. இன்னும் ஃபார்மிங்க்கு அதிகமா போயிருச்சு. இல்ல இன்னும் கண்டென்ட் அது இருக்கா? நோ ஷேட் நோ ரிவைவிங் டெத் இஸ் பெர்மனன்ட். போய் பாப்போமா? பாப்போம் வாங்க. சும்மா தான் இருக்கு கைஸ். ட்ரை ஒரு பண்ணி கொஞ்ச நேரம் இருக்குல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீல் சோல் மோட் கைஸ் இது. மாறிச்சு பாரு அது பின்னாடி. கேம் போய் பாரு வருதானே? இது இதுக்குள்ளே வராதுங்க. போயா வருதுயா அம்சியா. எங்க வந்திருக்கு? உள்ள போய் பாரு. ஸ்டீல் சோல் மோட்னு வருது. அது தெரியும். உள்ள போய் பாரு. எங்க இருந்து இருக்கேன்னு பாப்போம் உயிரோட. இருக்க? ஆமா. தெரிஞ்ச பாஸ் முடிக்காதுன்னு நினைக்கிறேன். போய் பாரு. அவன் பாஸ் முடிக்காத இருக்கான். திரும்ப பாஸ் ஃபைட்டிங் அது. அப்போ நம்ம முன்னாடி அப்போ இன்னொரு எண்டிங் கூட பண்ணிடலாம். இருங்க கைஸ் இன்னொரு எண்டிங் காமிச்சிர போனா. ஆக்சுவலி இது வந்து நம்ம என்னன்னா ரேடியன்ஸ் கொண்டிருப்போம். இப்போ கொல்லாம இருந்தான் சவுண்ட் கொஞ்சம் கம்மிங்க. பரவாயில்ல. இன்னொரு எண்டிங் காட்ட வச்சிட்டாங்க நம்மள. பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு எண்டிங் காட்டலாம் கைஸ். ஆனா இது பேட் எண்டிங் இது. இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியான எண்டிங். ஹார்ட் அடிக்கும்போது நம்ம எதுவும் கொடுக்காம இருந்தா இல்ல பாருங்க காட்டலாங்க. ஆனா அவனும் நம்மளோட சேர்ந்து சீல் ஆயிடுவான். அதான் இதுல மாட்டிக்குவான். ஆனா அந்த இது நல்லா இருக்குங்க. ஓடு. ஆக்சுவலி இந்த சீன் எங்களுக்கு பிடிச்ச சீன். ஒரு செயின்ல வரும் பாரு நம்மள. இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல. இந்த வேஸ்டிங் அது. இல்லங்க. இல்ல சிலதுக்கு யூஸ் ஆகும்னா பாருங்க. படிங்க. இப்போ வந்து அவ சொல்லுவா ஃபர்ஸ்ட் வெளியவே சொல்லிருப்பா. நீ வந்து உள்ள வா. உள்ள வேணா அடிச்சிட்டு பேசியா? அடிக்க வேணாம். உன ரெண்டுக்கு தானே. அடி. அப்போ ஆர்நெட் வந்து இதாயிட்டாங்க. ஆர்நெட் உள்ள சீல் ஆயிட்டான். நெடி. அடி. அடிக்க நீ தான் அடிக்கணும். அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. இல்லங்க அந்த புது மூவ் பண்ணலாம்னு பார்த்தேன். வேணாலும் ஆர்நெட் இப்போ நம்மளோட வந்து உள்ள செத்துட்டா கைஸ். அப்படின்னா இனிமேலே தடுத்து இவனை யாரையும் தடுக்க முடியாது. அதான் உண்மை. தடுக்கிட்டேன்னா இதாயிருவான். பாருங்க இதான் அவங்க இவனோட இன்ஃபெக்ஷன் பத்தின இறந்து வெளியே வருது. பாத்தீங்களா? இப்போ வந்து இவனோட இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. வெசல் இல்ல. ஆமா கொஞ்சம் வெசல் நம்மளாதான் மாறணும். ஃபோக்கஸ் என்னது பாத்தீங்களா? இப்போ அவனோட அத்தனை அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம ஊத்திக்கிறோம் கைஸ். ஃபோக்கஸ் பண்ணியா? பண்ணிதான் சொல்லுவாங்க. இல்ல உப்பு பை என்ன பார்க்கலாம். வேணாம் பண்ணிடுவோம். சரி ஓகே.
இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மாறிடுவோம் வெசலா. இப்ப நம்ம வந்து வெசலா மாறிடுவோம். அதனால இது அப்படியே கன்டினியூ ஆயிட்டே இருக்கும். பாருங்க. இது பாத்தீங்கன்னா இன்னும் 2 இன்னொன்னு இன்க்ரீஸ். எண்டிங் கைஸ். 2 எண்டிங். இதுல பாத்தீங்கன்னா இவனுங்க நம்ம கூட மாட்டிக்குவாங்க. இது நல்லா இருக்கு அந்த சீனு. சங்கிலி புடிச்சு சரியான சீன் கைஸ் இது. பக்காவா இருக்கும் கைஸ் இந்த சீனு. வெட்டப்பா இருக்கும். நம்ம அந்த முட்டைக்குள்ள மாட்டிப்போம். சரி, ஆமா அதுதான். இதான் நம்ம அடுத்து அடுத்து வாங்குற சண்டைக்கு அப்படின்னு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரேடியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது நம்மள. நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. அப்பவும் கண்ண கருப்பா தான் இருக்கு. ஆனா பக்கா சீன் கைஸ் இது. ஆ. சீட் ஆயிருச்சு. பாத்தீங்களா? ஹார்னட்டோட சேர்ந்து சீன் ஆயிடுச்சு இது. ஆமா. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவ ஏதோ சொல்லி வெளியவே சொல்லிருப்பா. ஒருத்தன் மட்டும் தான் சண்டைக்கு போக முடியும். அதனால வர முடியாது அப்படிங்குவா. இல்ல ஆனா வந்துருவா. அதுவும் அது மீறி வந்திருப்பா நம்ம ஜெயிப்போம்னு தெரிஞ்சனால. சீல்டு சிப்லிங்ஸ் ஆ. முன்னாடி வந்துருச்சு. இன்னொரு அச்சீவ்மென்ட் வந்துருச்சு. சரி வெளிய வருது. ஓட்ட முடியாதா? சரி அவ்வளவுதான். வெளிய- இது இன்னொரு ரெட்டிங் கைஸ். இந்த பெண்ணை முடிச்சிருமா? ம். ஓகே இது சின்னதா இருக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடு. ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த இல்ல அந்த இது முடிச்சிருமா? வேற சரி காமிக் இருக்கா? பாஸ் ஒண்ணும் இல்ல வேற அவ்வளவுதான். பாஸ் இருக்கா? ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான். ஓகே கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் போட்டு கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ இந்த கேம் முடிச்சாச்சு. இந்த மனசு கேம்ல என்னென்ன நிறைவா இருக்கோ, இருக்கு. அதாவது இதான் நாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஓரளவு காட்டிட்டோம். ஆமா. எல்லாத்தையும் ஓரளவு காட்டியிருக்கோம். ஓகே இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களது வீடியோ பேர் ஓவர் நைட் கேமிங் தமிழ். பாய் கைஸ். பாய். இன்னைக்கு ட்ரீட்டுங்க. சரியான கேம்டா.